ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா ஜெய் மெயின்ஸ் எல்லாருமே முடிச்சாச்சு. ஸோ ஜெய் மெயின்ஸ் ஜான் செஷன்ஸ் முடிச்ச அடுத்த மாணவர்களுக்கு ஏப்ரல் செஷன்ஸ் வரப்போகுது. ஸோ பர்டிகுலராக ஏப்ரல் செஷன்ஸில் 99% எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இன்பிட்வீனில் போர்டு எக்ஸாம் வேறு வருது. ஸோ அதுக்குண்டான க்ரைட்டீரியாஸ் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே ஜான் செஷன் வெற்றிகரமாக முடிச்சிட்டிங்க. இன்னைக்கு மட்டுமே உங்களுக்கு வந்து ஜான் செஷன்ஸ்க்கு உண்டான பேப்பர் 2A 2B எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே எழுதி முடிச்சிடுவாங்க. இப்போ ஜான் செஷன் முடிஞ்சாச்சு. ஸோ ஜான் செஷன் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஏப்ரல் செஷன்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏப்ரல் செஷன்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நடுவில் போர்டு எக்ஸாமும் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி எப்படி ஏப்ரல் செஷன்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, ஏப்ரல் செஷன்ஸில் எப்படி 99% வாங்குறது அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதையும் தாண்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து இங்கே பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து ஜான் செஷன் முடிச்சாச்சு. ஜான் செஷன் முடித்த மாணவர்களுக்கு அடுத்து வந்து ஏப்ரல் செஷன்ஸு, அதுக்கு நடுவில் வந்து போர்டு எக்ஸாம் இருக்குது. ஸோ போர்டு எக்ஸாமை கான்சன்ட்ரேட் பண்ணுமா இல்லை ஏப்ரல் செஷன்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கோசரம் தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டேட் போர்டுக்கு வந்து உங்களுக்கு டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறது நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சிபிஎஸ்சிக்கும் டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறது நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து ஸ்டேட் போர்டில் வந்து மார்ச் 6 வந்து ஸ்டார்ட் ஆகுது, மார்ச் 25 வந்து எண்ட் ஆகுது. ஸோ இது இந்த மார்ச்சில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு டைம் சரியாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் படித்து போர்டு எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் சரியாக இருக்கும். ஸோ இந்த 1 மந்த் நீங்கள் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு தான் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டு பண்ணணும். சிபிஎஸ்சி மாணவர்களாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு February 21 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மார்ச் 29 தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ். மேபி வந்து ஒரு இங்கிலீஷோடு நம்ம எடுத்துக்கிட்டோம், இல்லை பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா மார்ச் 25 இதில் வந்து கொஞ்சம் டைம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். பட் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸுக்கு ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இந்த பீரியடில் வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ February 21 மார்ச் 11 வரைக்கும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபுல்லாக வந்து நீங்கள் இதுக்கு தான் நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து ஜான் செஷன்ஸில் நல்ல மார்க்ஸ் எடுக்கல, இல்லை ஜான் செஷன்ஸில் நான் நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கேன், என்னோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து ஜான் செஷன் முடிச்சாச்சு. இந்த ஜான் செஷன் முடித்த பிறகு மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து 99%க்கு மேலே எடுத்தவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா நியர்லி வந்து ஒரு 10% ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து இவங்க வந்து ஜெய் அட்வான்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இதுலேயே வந்து அவங்க வந்து 99%க்கு எபோவ் எடுத்துட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஜெய் அட்வான்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் வந்து ஈஸியாக போர்டு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுற மாணவர்களாக இருப்பீங்க. ஸோ இவங்கள பற்றி கவலை இல்லை. அதுக்கடுத்து எபோவ் 97% எடுத்திருக்காங்க அப்படின்னா இதில் வந்து நியர்லி வந்து ஒரு 20% ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்பெஷலி ஜெய் மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ்க்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதை தாண்டி ஏப்ரல் செஷன்ஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து ஜெய் அட்வான்ஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? பட் வந்து நீங்கள் ஏப்ரல் செஷன்ஸ்க்கு ஃபுல்லி கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த எபோவ் 80% இருக்கிறவங்க என்ன பண்ணும் அப்படின்னா நியர்லி வந்து அவங்க வந்து ஒரு 30% ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இவங்க வந்து நான் வந்து ஐஐடிஸ் என்ஐடிஸில் தான் நான் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, எனக்கு ஜெய் மெயின்ஸ் தான் ஃபுல் ஃபோக்கஸ்ட் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஏப்ரல் செஷன்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏப்ரல் செஷன்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் நல்ல பர்சன்டேஜ் வச்சுருந்து அதுக்கப்புறம் ஜெய் அட்வான்ஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பட் வந்து எபோவ் 80%, எபோவ் 70%, எபோவ் பிலோ 70% இந்த மாணவர்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்மாக இந்த 75% க்ரைட்டீரியா வச்சுருக்கணும். யாராக இருந்தாலுமே இந்த மாணவர்கள் மட்டும் இல்லை, மோஸ்ட்லி வந்து இந்த எல்லா மாணவர்களுமே நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போர்டில் வந்து 75% இருக்கணும். 75%னா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் எழுதுறீங்களோ அதில் 5 சப்ஜெக்ட் எடுத்து 5 சப்ஜெக்டில் டிவைடட் பை 5 கால்குலேட் பண்ணால் 75% வரணும். அதுதான் 75% எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. நீங்கள் ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கோ ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கோ இந்த 75%ங்கிறது க்ரைட்டீரியா கிடையாது. ஆனால் நீங்கள்
ஈவன் வந்து எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்ச வாட்டி காலேஜில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணோம். அந்த கவுன்சிலிங்க்கு பேர் ஜோசா கவுன்சிலிங். அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணி தான் நீங்கள் சீட்ஸ் எடுக்க முடியும். ஐஐடி ஆகட்டும் சரி, என்ஐடி ஆகட்டும் சரி, IIIT, GFT இந்த 4 செக்டார்ஸ்லேயும் நீங்கள் சீட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். இந்த ஜோசா கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போர்டில் வந்து 75% எடுக்கணும். அப்போ நீங்கள் போர்டில் வந்து முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த எபோவ் 80% இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக ஏ ப்ரொசிஷன்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இந்த வந்து எபோவ் 70%, எபோவ் பிலோ 70% இருக்க மாணவர்கள் கம்பல்சரி நீங்கள் போர்டுக்கு ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். போர்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி போர்டில் நல்ல மார்க்ஸ் வாங்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மினிமம் வந்து 200 கட் ஆஃபுக்கு ஒரு 180+ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? மேக்ஸில் ஃபுல் மார்க்கு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி half ஆஃப் தி மார்க், இதுதான் கட் ஆஃப் மார்க் ஃபார் என்ஜினியரிங். ஸோ என்ஜினியரிங்க்கு நான் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா 200க்கு நீங்கள் அட்லீஸ்ட் 180 கட் ஆஃப் மேலே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஏ ப்ரொசிஷன்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான். இப்போ ஏ ப்ரொசிஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 1ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மேபி வந்து ரொம்ப லிமிட்டடான டைம் தான் இருக்குது. ஸ்டேட் போர்டு ஆகட்டும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி. ஸோ அதை மைண்டில் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இப்போ வந்து ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்க, கொஞ்சம் நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஈவன் தோ நம்மளோட கவுன்சிலிங் பீரியட்லேயே நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து ஈவன் ஜெய் மெயின்ஸில் நல்ல மார்க்ஸ் எடுக்காமல் கூட அட்வான்ஸில் நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. பட் நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல போர்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் போர்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து எபோவ் 80%, அதாவது 80%லேருந்து கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் போர்டில் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதில் நல்ல மார்க்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஏ ப்ரொசிஷன்ஸ்க்கு அப்புறமேட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் கூட எழுதலாம். ஈவன் தோ நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். என்னன்னா நம்ம வந்து ஒரு நிறைய கவுன்சிலிங் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஈவன் ஜெய் மெயின்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜெய் மெயின்ஸில் மினிமம் பர்சன்டேஜ் எலிஜிபிள் பர்சன்டேஜ் வாங்கி கூட அவங்க ஜெய் அட்வான்ஸில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஜெய் அட்வான்ஸில் கூட நீங்கள் வந்து நிறைய ரேங்கிங் எடுத்து அவங்க ஐஐடிஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நாமளே கவுன்சிலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா முதல்ல வந்து போர்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏ ப்ரொசிஷன்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜெய் அட்வான்ஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதையும் தாண்டி இன்னொன்று ஸ்மால் க்ரைட்டீரியா உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இந்த 97% இருக்காங்கல்ல, இந்த 97% ஆகட்டும் சரி, இந்த 80% ஆகட்டும் சரி, இவங்க வந்து இன்னொரு எதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற நிறைய நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அந்த நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இந்த க்ரைட்டீரியாவில் இருக்கவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ 97% இருக்குன்னா இவங்க என்ஐடிஸில் தான் ஃபுல்லி ஃபோக்கஸ் ஆவாங்க. என்ஐடிஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஃபோக்கஸ் ஆவாங்க. ஸோ அந்த டீம்டு யூனிவர்சிட்டியை ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜெய் மெயின்ஸோட கரிக்குலம் நல்லா டெப்த்தாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. சரிங்களா? ஸோ என்னோட ஸ்மால் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் எடுத்த மாணவர்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு வந்து எப்போ எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா மேபி வந்து மோஸ்ட் ஆஃப் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் இப்போ போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கால்ஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து ஜெய் மெயின்ஸ்க்கும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதும்போது சப்போஸ் மெயின்ஸ் கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு உண்டான மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியோ இல்லை தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜோ ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பெரிய லெவலில் திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பெரிய காலேஜில் நல்ல பெஸ்ட்டு ஃபேக்கல்ட்டி, பெஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்ஸோட கண்டிப்பாக நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.